இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கலைன்னா 11ல் சனி போகும்போது ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஆனால் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போதே உடனே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு வீடு வாங்கணும், வீட்டில் பிள்ளைங்க சொல்லுது, உடனே அப்பா சொல்லுவார் கொஞ்சம் இது வெயிட் பண்ணு, சூழ்நிலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள். ஏன்னா சனி ராசியை பார்க்குது. ராசியை சனி பார்த்துச்சுன்னா எதுலேயுமே நிதானமான முடிவு அப்படிதான் முடிவெடுப்பாங்க. இன்னொன்று, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். இப்போ ரிஷபராசிக்காரங்க என்ன சொன்னாலும் அவங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு கருத்து இருக்கும், பையனுக்கு ஒரு கருத்து இருக்கும், சண்டை போடுவாங்க, மல்லு கட்டிக்கிடுவாங்க வீட்டுக்குள்ள. பையனை நீ படின்னு சொன்னா படிக்க மாட்டான், போப்பா வேலையை பார்த்துட்டு போகும்பா. அப்போ இவங்க இஷ்டப்படி பையன்களை விட்டு பிடிக்கணும், அது ஒன்று. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறும். படிப்பை விட்டுட்டு காதல் மற்ற விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு மாறும். ஸோ படிப்பில் அவங்க கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் செலுத்துறது நல்லது. சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ. அப்போ கொஞ்சம் வண்டி வாகனங்களில் இவங்க கவனமாக போயிட்டு வருதுங்கிறது தான் இவங்களுக்கு நன்மையை தரும். பட் எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவான் இவங்களுக்கு மிகுந்த மேன்மைகளை தரணும் அப்படின்னா லாபத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் தரப்போறார். ஃபினான்ஷியலாக உயர்வை தரப்போறாரு. வேலையில் ப்ரமோஷன் தருவாருன்னு சொல்லிட்டோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி நல்லா இருக்கும். இந்த டாக்ஸ் ப்ராப்ளத்தினால எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்று வழிகள் கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்க தன்னுடைய பிஸ்னஸை பண்ண முடியும். டாக்ஸ் ப்ராப்ளம், ஜிஎஸ்டி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்தால் டாக்ஸ் எல்லாம் குறையும் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். அது நன்மையாக முடியும்.